ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யார் உங்களை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும். ஒரு சுரங்கத்தில் பணிபுரிகிற, குறிப்பாக நிலக்கரி சுரங்கத்தில் பணிபுரிகிற ஒரு தகப்பனார் அவரை தேடி ஒரு சிறு மகன் தேடி போனார். ஆயிரக்கணக்கான மக்கள் வேலையிலிருந்து வருவார்கள். அவன் அடிக்கடி இப்படி போய் பழக்கம். அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் தன் தகப்பனை தேடி அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ஹெல்மெட் போட்டிருக்காங்க, ஒரே மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்காங்க, ஒரே மாதிரி ஷூ போட்டிருக்காங்க. அந்த மேனேஜர் வந்து அவனை கேட்டார், தம்பி நீ யாரை பார்க்க வந்திருக்கிற? அப்பா பேரை சொல்லி எங்க அப்பா பார்க்க வந்திருக்கிறேன். அவன் சின்ன பையன், ஆனால் நல்ல குறும்பா பேசுற பையன். அவரை பார்த்து கேட்டார், எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ஹெல்மெட் போட்டிருக்காங்க, மேலெல்லாம் வரும்போது கரியா வருவாங்க, உங்க அப்பாவை மட்டும் உனக்கு எப்படி தெரியும்? எப்படி அடையாளம் கண்டுபிடிப்ப? அதுக்கு அவன் சிரிச்சுட்டே சொன்னா, ஒருவேளை எனக்கு எங்க அப்பாவை பார்க்க தெரியாம இருக்கலாம், ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்ல, என்னை கண்டவனு கிட்ட வந்துடுவாங்கல்ல. அந்த மேனேஜர் ஆச்சரியப்பட்டு போனார். உண்மை இதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை தேவைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்மை குறித்து அவர் நன்றாய் அவருக்கு தெரியும். ஆமென். ஆபிரகாம் வாழ்க்கையில பலி செலுத்த போகும்போது ஈசாக்கை அல்ல, ஒரு ஆட்டை பலி செலுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். முட்களுக்குள் ஆட்டை சிக்க வைத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். தம்மை தேடி நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். என் காரியத்தை யாருமே அறியலையே. சில நேரம் புலம்புகிறோம், என் பெற்றோர் அறியலை, என் கணவன் அறியலை, என் பிள்ளைகள் அறியலை, என் புருஷன் அறியலை, என் நண்பர்கள் கூட அறியலை, என் போதகர் கூட அறியலை. ஒரு காரியங்களை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பேதுருவை சந்திக்கும் போது ஒண்ணுமே கிடைக்காம மீன் பிடிச்சி போய் ஒண்ணு எம்டியா திரும்பி இருக்கிறார். இயேசு அந்த படகில் ஏறி பிரசங்கம் பண்ணி தேவைகளை அறிந்து எந்த இடத்தில் வெட்கப்பட்டாரோ, எந்த இடத்துல தோல்வி அடைந்தாரோ, எந்த இடத்துல முடியாதுன்னு வந்தாரோ அதே இடத்துல கொண்டு போய் நிறுத்தி 2 படகுகள் நிறைய மீன்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து விடாதுங்கள். ஆமென். தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி நடப்பார்கள் என்று வாசிக்கிறோம். நீங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள், கர்த்தர் நம்புகளை அறிந்திருக்கிறார். அவர் அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். துதிச்சா போதும், நம்பினா போதும், சரியான நேரத்துல வந்து ஏசப்பா உதவி செய்வாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். 4ஆம் ஜாமத்துல கடந்து வந்தார். என் பிள்ளைகளுக்கு புயல்னு தெரியும், என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும், என் பிள்ளைகள் அமிழ்ந்துடக்கூடாதுன்னு தெரியும், வந்து பயப்படாதவர்கள் தேற்றி அவங்களை தூக்கி நிறுத்தின கர்த்தர் தான் இயேசு. உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆமென். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்புங்கள், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரனை அறிந்திருக்கிறாருங்கிற அறிவை தாரும். அதே நேரம் கர்த்தர் நம்புகிற எல்லாவா நீர் அறிந்திருக்கிறேன். இயேசுதான் என் ஆண்டவர், என் தகப்பனண்டு நம்பி உம்மை இன்னும் அறிந்து கொள்ள கருவிதார். நன்மை கருவை தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுல ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.